அடுத்தடுத்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 80 சாலை திட்டங்களுக்கு இப்போதே டெண்டர் விடுவதற்காக திமுக அரசு சிறப்பு நிர்வாக அனுமதியை முன்கூட்டியே வழங்கியிருப்பது திமுக எவ்வாறு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதியில் இருந்து வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் முறையே ரூபாய் 1816.15 கோடி, ரூபாய் 31.80 கோடி, ரூபாய் 101.75 கோடி, ரூபாய் 48.75 கோடி, ரூபாய் 85 லட்சம் என மொத்தம் ரூபாய் 1998.30 கோடியை எடுத்துக்கொள்வதற்கு இந்த சிறப்பு நிர்வாக அனுமதி அரசாணை வகை செய்கிறது. இந்த திட்டங்கள் இப்போதே உடனடியாக செயல்படுத்தப்பட்டு விடுமா? இதனால் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டிருப்பதன் மூலம் இந்த திட்டங்களுக்கான டெண்டர்களை திமுக அரசு உடனடியாக கோரி தங்களுக்கு வேண்டிய நிறுவனங்களுக்கு இத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களை வழங்கி கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் செய்வதுதான் நோக்கம் எனவும் கூறியுள்ளார். எனவே 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் நிதியில் இருந்து நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த இப்போதே டெண்டர் கோடும் நோக்குடன் அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு நிர்வாக அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும். 80 சாலை பணிகளுக்கும் டெண்டர் கோரும் நடைமுறையை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.